வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட முதலாவது நாடாக பிலிப்பீன்ஸ் உள்ள நிலையில் அந்த ஏவுகணையின் இரண்டாவது ஏற்றுமதி நாடாக மற்றொரு ஆசிய நாடு இருக்க வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த ஆசிய நாடு இந்தோனேஷியா. அது தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள் நேற்று செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 30 இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நடந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய தூதரகம், இந்திய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இந்தோனேஷியாவின் பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் இந்தியா இந்தோனேஷியா பாதுகாப்பு தொழில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நேற்று ஏப்ரல் 30 ஜகார்த்தாவில் நடைபெற்றது. இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய நிகழ்வாக உள்ள அந்த நிகழ்வின் போது இந்தோனேஷியாவின் பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பற்றிய விவரங்களை இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்து அறிந்ததாக தெரிய வருகிறது. தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பிலிப்பீன்ஸ் இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகளை தேர்ந்தெடுத்த பின் சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் மற்ற ஆசிய நாடுகளும் அதில் ஆர்வம் காட்டுகின்றன. அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற ஆசிய நாடுகளுக்கு சீன அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது போலவே இந்தோனேஷியாவின் பிரத்யேக பொருளாதார கடல் மண்டலத்திற்குள்ளும் சீன கப்பல்கள் ஊடுருவல் செய்கின்றன. இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையேயான 75 ஆண்டு கால தூதரக உறவுகளுக்கிடையே நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்தியாவின் 12 பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் 24 தனியார் நிறுவனங்கள் உட்பட 36 இந்திய பாதுகாப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்தோனேஷியாவை சேர்ந்த பிரதிநிதிகளோடு கலந்து கொண்டனர். அடுத்த மாதம் 42வது இந்தியா இந்தோனேஷியா ஒருங்கிணைந்த கடல் ரோந்து இந்தோ கோர்பாட் என்ற பெயரில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த ஆண்டின் இறுதியில் இந்திய இந்தோனேஷிய பாதுகாப்பு படைகள் கலந்து கொள்ளும் ராணுவ பயிற்சி, கருட சக்தி மற்றும் கடற்படை பயிற்சி, சமுத்திர சக்தி ஆகியவை நடைபெற உள்ளன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வழிமுறைகளை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தோனேஷியாவுக்கான இந்திய தூதர் சந்தீப் சக்கரவர்த்தி ஜகார்த்தாவில் தனது தொடக்க உரையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துவதில் இந்தியாவின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். அத்துடன் இந்தியாவின் பாதுகாப்பு சிறப்புக்கான கண்டுபிடிப்புகள் ஐடெக்ஸ் போன்ற முயற்சிகளை முன்னிலைப்படுத்தினார். ஐடெக்ஸ் முயற்சி பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் MSMEக்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதன் மூலம் இணை உருவாக்கம் மற்றும் இணை வளர்ச்சியினை செயற்படுத்துவதற்கான ஒரு தளத்தை நிறுவியுள்ளது. ஐடெக்ஸ் ஸ்டார்ட் அப்கள் கொள்முதலின் உத்தரவாதத்தால் பலப்படுத்தப்பட்டு இன்று செலவு மற்றும் நேரத்தின் ஒரு பகுதியிலேயே தயாரிப்புகள் மற்றும் தீர்வுகளை வழங்குகின்றன. இந்தியாவின் ஐடெக்ஸ் வெற்றியாளர்களால் உருவாக்கப்படும் தயாரிப்புகள் சிறந்தவை, சில சமயங்களில் குறிப்பிட்ட பிரிவில் சிறந்ததை விட சிறந்தவை என்று இந்திய தூதர் சக்கரவர்த்தி தமது உரையில் கூறினார். இந்தியாவின் தூதர் தனது உரையில் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் இளம் மனங்களை சேர்ப்பது இந்திய பாதுகாப்பு துறையில் R&D கலாச்சாரத்தை மேம்படுத்தியுள்ளது. R&Dக்கான முன்முயற்சிகள் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக கடந்த சில ஆண்டுகளில் பாதுகாப்பு நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான காப்புரிமைகளை தாக்கல் செய்துள்ளன என்றார். அவரை பொறுத்தவரை இந்த மூலோபாய ஒத்துழைப்பு கண்டுபிடிப்பாளர்கள், தொடக்க நிறுவனங்கள் மற்றும் MSMEக்களின் பங்கேற்பால் வலுவூட்டப்பட்டது. பாதுகாப்பு கண்டுபிடிப்புகளில் ஒரு முன்னுதாரண மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. இராணுவ தேவைகள் மற்றும் தொழில் முனைவோர் புத்தி கூர்மை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் ஒரு வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பை இந்தியாவில் வளர்க்கிறது. பிரம்மோஸ் ஏரோபேஸ் பிரைவேட் லிமிடெட், லார்சன் அண்ட் டூப்ரோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற முக்கிய இந்திய நிறுவனங்களோடு BDL, ஜந்த்ரா இந்தியன் லிமிடெட், மிஸ்ரா தாது நிகம் லிமிடெட், ஜென் டெக்னாலஜிஸ், MKU பிரைவேட் லிமிடெட், கோத்ரஜ் துல்லிய பொறியியல், மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உட்பட பல நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அதிநவீன தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்வு இந்திய மற்றும் இந்தோனேஷிய பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்குள் கூட்டாண்மையை வளர்ப்பதற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்திய பாதுகாப்பு உற்பத்தி பிரிவின் இயக்குனர் ஜெனரல் D. நடராஜன் தனது உரையில் சமீபகால ஆண்டுகளில் இந்திய பாதுகாப்பு துறையின் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டினார். அவரது கூற்றுப்படி பாதுகாப்பு ஏற்றுமதி மதிப்பு 2017 $560 மில்லியன் இருந்து உயர்ந்து 2023 $2.6 பில்லியன் சாதனை படைத்துள்ளது. மேலும் 2030 ஆண்டில் இந்தியா முன்னணி பாதுகாப்பு ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக மாறும் என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். 2018 பிரதமர் நரேந்திர மோடி ஆசியான் நாடான இந்தோனேஷியாவுக்கு பயணம் செய்ததை தொடர்ந்து இந்தியா இந்தோனேஷியா உறவுகள் விரிவான மூலோபாய கூட்டாண்மைக்கு உயர்த்தப்பட்டன. இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா இந்தோனேஷியா கடல்சார் ஒத்துழைப்பின் பகிரப்பட்ட பார்வைக்கு இரு நாடுகளும் உடன்பட்டன.
மேலும் ஆசியான் மையத்தை மதிக்கும் சிறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான ஒரே மாதிரியான பார்வையை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்கின்றன. வளர்ந்து வரும் இராணுவ சாதன ஏற்றுமதிகள் மற்றும் வரவிருக்கும் 42வது இந்தியா இந்தோனேஷியா ஒருங்கிணைந்த ரோந்து ஆகியவற்றின் பின்னணியில் இந்த கண்காட்சி இருதரப்பு உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை வெளிப்படுத்துகிறது. பிராந்திய நிலைத்தன்மையை பலப்படுத்துகிறது மற்றும் இந்தோ பசிபிக் எதிர்காலத்தை பாதுகாப்பான மற்றும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை நோக்கி செலுத்துகிறது என்று நிகழ்வில் கலந்து கொண்ட இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தோனேஷியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கான சாத்தியம் பற்றி கேட்டபோது பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. விரைவில் அது பற்றிய தகவல் வெளியாகும் என்றார்கள்.